அடுத்து யுத்தம் பண்ணுறாரு. யுத்தம் பயங்கர ஆச்சரியமாக நடக்கிறது. ராவணனால் யுத்தம் பண்ண முடியல. இளைய பெருமாளோட ஈடு கொடுத்து யுத்தம் பண்ண முடியல, சமாளிக்க முடியல. யுத்தம் பண்ண முடியாத போது ராவணனுக்கு என்ன ஒரு யுக்தி தோணித்துன்னா, பிரம்மதேவன் ராவணனுக்கு ஒரு சக்திங்கிற ஒரு ஆயுதம் கொடுத்தான். அதனால் அந்த சக்திங்கிற ஆயுதம் கொடுத்ததுனால அது ஞாபகம் வரவே சக்தி ஆயுதத்தை இளைய பெருமாள் மேலே பிரயோகிச்சுட்டான். ஏன்னா இல்லைன்னு தப்பிக்கணுமே, அவனோட யுத்தம் இவனால் தாங்க முடியல. அந்த சக்தி ஆயுதம் பட்ட உடனே இளைய பெருமாள் மூர்ச்சியாகி கீழே விழுந்துடுறார். அப்படின்னா என்னென்னா இதெல்லாம் ஒரு நாடகம் தான், அவரை ஒன்றும் பண்ண முடியாது. பெருமாளுடைய அவதாரம் தானே எல்லாருமே. தன்னையே 4 பாகமாக பண்ணிட்டு நான் பிறக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கார் ராமபிரான். அதனால் தன்னையே 4 விதமாக 4 பாகமாக பண்ணிட்டு எல்லாருமே பெருமாள் தான். மூல பலம் யாருக்குன்னா ராமபிரானுக்கு தான். அதனால் அப்படி விழுந்த உடனே ராவணனுக்கு ஒரு யுக்தி தோணித்து, பேசாமல் இந்த லக்ஷ்மணனை பற்றி சூர்பனகனை மட்டும் சொல்லியிருக்கா. ராமஸ்ய தக்ஷிணோ பாகு, ராமனுடையதான வலது கை யாருன்னா லக்ஷ்மணன் தான். அதனால் அப்படி ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, லக்ஷ்மணன் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, அவன் தான் வலது கை, ராமனை கவனிச்சுட்டே இருப்பான் ஆபத்து வராமன்னு சொல்லியிருக்காளாம். அதனால் இவனுக்கு தோணித்தான், லக்ஷ்மணன் என்னமோ கீழே விழுந்துட்டான், லக்ஷ்மணனுடைய சரீரத்தை தூக்கி எடுத்துன்னு போயிட்டோம்னாக்க இவனால் ராமனுக்கு இன்னும் பலகீனமாக போயிடும். அப்படிங்கிறதுனால தான் 20 கை, 10 தலை 20 கை இல்லையா, 20 கையாலேயும் அப்படி கொடுத்து அப்படி தூக்கினானாம். தூக்க முடியலையாம். இளைய பெருமாள் லக்ஷ்மணனை தூக்க முடியலையாம். தூக்க முடியல. உடனே ராமபிரான் பார்த்துட்டு இருந்தார். ஆஞ்சநேயா, நீ போய் இளைய பெருமாளை தூக்கின்னு வா அப்படின்னு ஒரு ஆజ్ఞை பிறப்பிச்சார். உடனே ஆஞ்சநேயன் கிடுகிடுன்னு வந்தார். இளைய பெருமாளை அனாயாசமாக தூக்கினார். ஒரு புஷ்பத்தை தூக்குற மாதிரி, சிரமப்பட்டுலாம் தூக்கலை, ஒரு புஷ்பத்தை தூக்குற மாதிரி தூக்கினார். தூக்கிட்டு வந்துவிட்டார். தூக்கிட்டு ஒரு இடத்துல தனியாக வச்சுட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் அவர் எழுந்து விட்டார். அந்த சக்தி ஆயுதமெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அதனால் பெருமாள் இவாளுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ணாது, எழுந்து விட்டார். இங்கே என்னன்னா, இவ்வளவு கைலாச பருவத்தை தூக்கியிருக்கேன்னு சொல்கிறானே அந்த ராவணனுக்கு 20 கை பயங்கர பலமுடையவனாச்சு. அவனுக்கு ஏன் இளைய பெருமாளை தூக்க முடியல அப்படிங்கிறத வால்மீகி சொல்கிறார். ஏன் அவனுக்கு தூக்க முடியலன்னு? ஏன்னா ஹிமவான் மந்தரோ மேருகோ த்ரைலோக்கியம் வா சகாமரைஹி. ஹிமவான் மந்தரோ மேருகோ. ஹிமவான் இமயமலை மந்தாரமலைன்னு சொல்லக்கூடிய மலை. இமயமலை, மந்தாரமலை, மேருமலை, இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய மலை கைலாசத்தை சேர்த்துக்கலாம். எல்லா மலையுமே இவன் 3 லோகங்களையும் சக அமரைகி, அமரர்கள்னா தேவர்கள், அவர்களோட சேர்த்து தூக்கக்கூடிய பலசாலிங்கிறார் வால்மீகி. தூக்கக்கூடிய பலசாலி, சாமர்த்தியம் உடையவன். அப்படி இருக்கிறவன் இங்கே யாரை தூக்க முடியல அப்படின்னு இளைய பெருமாளை தூக்க முடியலையா. ஹிமவான் மந்தரோ மேருகோ த்ரைலோக்கியம் வா சகாமரைஹி. சக்கியம் புஜாபியாம் உத்தர்த்தும் ந சக்கியே பரதானுஜகா. ஹிமவான் மந்தரோ மேருகோ த்ரைலோக்கியம் வா சகாமரைஹி. இந்த இளைய பெருமாள் கடக்கார அவர் ஏன் தூக்க முடியலன்னா, அகங்காரம் மமகாரம் தான் தூக்க முடியாது. அதனால சக்கியம் பூஜாபியாம் யாரால் தூக்க முடியலங்கிறத வால்மீகி சொல்றார். சக்கியம் பூஜாபியாம் உத்தர்த்தும் ந சக்கியே பரதானுஜகா. பரதனுடைய தம்பியால தூக்க முடியலை. பரதனுடைய தம்பியான இளைய பெருமாளை தூக்க முடியலையா. ஏன்னா பரதனுடைய பெருமையை எல்லாருமே பேசுகிறான். வாலி சொல்லும் பொழுது வாலி என்ன சொன்னா, வாலியை வதமாயிடுத்து, அவனை மார்பில் பானம் இருக்கு, ராமன் இடத்துல பேசுகிறான். பேசும் பொழுது அப்பா நீயா இந்த மாதிரி மறைஞ்சிருந்த என்ன அடித்த, வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல். வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல். தூய மன்மகனே நீ பரதன் முன் தோன்றினாய்.
அங்கேயும் பரதன் பெருமை. வாய்மையும் மரபும் காத்து, வாய்மைன்னா வாக்கு, கொடுத்த வாக்கை காப்பாற்றணுமா தசரதனுக்கு. மரபுன்னா வழக்கமாக அவளுடைய பரம்பரையில் வந்துட்டு இருக்குது மூத்தவனுக்கு முடிசூட்டணும்னு. அப்படி பார்க்க போனால் யாருக்கு முடிசூட்டணும்? ராமனுக்கு முடிசூட்டணும். ஆனால் முடிசூட்ட முடியாத போயிடுத்து. கைகையை வரம் கேட்டுட்டா, கைகையிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான். அது வாய்மை, அதை காப்பாற்றணும். இதை காப்பாற்றினா, சத்தியத்தை காப்பாற்றினா மரபை விட்டுடணும், மரபை காப்பாற்றினா சத்தியத்தை விட்டுடணும். இப்படி ஒரு நிலைமை வந்துடுத்து. அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணானா, தன்னுடைய உயிரை கொடுத்துட்டானோ. அதனால உயிரை துறந்த வள்ளல் இருக்காரே, அவருடைய மைந்தனாச்சே நீ ராமா. அது மட்டும் இல்லாமல் நீ போய் பரதன் முன் தோன்றினாயே, பரதனுக்கு முன்னாடி நீ தோன்றிருக்கேன்னு சொல்றியே, இப்படி மறைஞ்சிருந்து அடிக்கலாமான்னு கேட்குறான். பரதனுடைய பெருமை வாலி பேசுகிறான். பரதனுடைய பெருமையே இங்கே வால்மீகி பேசுகிறார். வால்மீகி சொல்கிறார் இந்த மாதிரி. அப்பா பரதன் யாரை தூக்க முடியலன்னா, பரதனுடைய தம்பி இளைய பெருமாளை பரதானுஜகா அவனை தூக்க முடியலையே அப்படின்னு. ஏன்னா ஏன் அனுமார் தூக்கினார்னா, பத்துடை அடியவர்க்கு எளியவன், பத்துடை அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகல் மலர் மகள் விரும்பும். பத்துடை அடியவர்க்கு எளியவன் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் இல்லையா? பத்துடை அடியவர்க்கு எளியவன். அவர் நம்மாழ்வார் சாதிக்கிறார், பத்துடைனா பக்தி உடையவனுக்கு எளியவன். நீ அவன் பக்தி இல்லாமல் அகங்காரத்தோட நான் தூக்கி தள்ளிடுறேன் பாரு அப்படிங்கிற எண்ணத்தோட தூக்கினா கையை உள்ள வச்சா அவன் கொஞ்சம் கூட அசைக்க முடியலையாம் இளைய பெருமாளுடைய திருமேனியா. அதே அனுமார் தூக்கும் போது ஏன்னா அவன் பக்தி, ராமனிடத்துல பக்தி, அசாத்தியமான பக்தி. பக்துடை அடியவர்க்கு